நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நான் இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்போமாக. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே பாடல் சேர்ந்து பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நல்ல கரலை தட்டி பயமில்லை பயமில்லை பயமில்லை. ஓ நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் உன்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதம் தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதம் தரிக்க உன்னை வேறொன்ற செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயப்படாதே மகளே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்கிற கர்த்தர் இன்றைக்கு உன்னை கையை பிடித்து சொல்கிறார். உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிற கர்த்தர் ஓ இந்த ஆராதனை வேளையில் உன்னுடைய பிடிப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி ஓ எங்களோட சேர்ந்து பாடுவோமாக. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக
சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. உனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. எஸ் ஆவியானவரே, அப்பா இந்த பாடலை பாடும் பொழுதே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தைரியப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பதாக ஆண்டவரே. பயப்படாதே, நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பீராக ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல அந்த செய்தியின் வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலே கூட ஆண்டவரே வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா ஆண்டவரே வார்த்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் என் தேவநீர் தொடுங்க. பேசுகிற அடியிலையும் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிற பெரிய காரியங்களை செய்யும். பேசும் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களென்று நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு முன்பாக போகும்பொழுது நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதம் என்ன என்று தான் நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் நமக்கு முன்பாக போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகும், ஒரு நல்ல ஒரு வெற்றியை காண முடியும். அதே அவர் நமக்கு முன்பாக போகலை அப்படின்னா நம்மளால் ஒரு ஜெயத்தையே நம்மளால் காண முடியாது. அவர் நமக்கு முன்பாக போனார்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட செங்கடல் நின்றாலும், நமக்கு முன்பாக இருந்தாலும், எரிகோ நின்றாலும் அதை தகர்த்தெறிய அவரால் முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு அநேக தடைகளை தாண்டி அவர்கள் போய் கொண்டு இருந்தாலும் அந்த எரிய கோட்டையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் 7 நாளை சுற்றி திரிந்து ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். 7வது நாளில் தான் 7 முறை சுற்றி சத்தமாக ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிகை கோட்டையை இடிஞ்சு விழுறதை நம்ம பார்க்குறோம். அதே போலவே நம்மளுடைய வாழ்க்கையில் எரிகை போன்ற கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக இருந்தாலும் அதை மாற்ற கர்த்தரால் முடியும். ஏன்னா அவர் நமக்கு முன்பாக போய் அதை எல்லாவற்றையும் மாற்றி அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுக்க அவரால் முடியும். நம்மளுடைய பாதை ஒரு வெளிச்சமாக இருக்கணும். இருளான பாதையில் நம்ம நடக்கக்கூடாது. இருளான பாதையில் நம்ம நடந்தோன்னா நம்ம போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர மாட்டோம். நல்ல தடுமாற்றம் வரும், இல்லை முள்ளோ இல்லை கல்லோ எதை தடுக்கி விழுந்துருவோம். ஆனால் ஒரு வெளிச்சம் இருந்தால் பகலில் போனோம்னா நம்மளுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு நம்மளால் பார்த்து போக முடியும். நம்மளுக்கு என்ன தேவை? பகலில் நம்மளுக்கு வெளிச்சம் தேவை. இருட்டில் நம்மளுக்கு என்ன நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டார்ச் லைட்டு யூஸ் பண்ணி போகிறோம். ஏன்னா பாதை ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகிறோம். அப்படி நம்ம கடலும் மேலும் பார்த்து போகிறதுக்கு நம்ம ஆண்டவரை முன்னாடி வச்சு போனோம்னா அது நமக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. நைட்டுக்கு எப்படி லைட்டு தேவைப்படுதோ அதே போல் நம்ம வாழ்க்கைக்கு இயேசு தேவை. அவர் நமக்கு முன்பாக போகும் பொழுது எல்லாவற்றையும் அது மேடாக இருக்கட்டும், பள்ளமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். நம்மளுடைய வேதத்தில் அநேக மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், ஆண்டவரை முன்னாடி வச்சு தான் ஒவ்வொரு செயலுமே செய்வாங்க. மோசையை கூட பாருங்கள், மோசே ஜனங்களை நடத்துறதுக்கு ஞானம் இல்லாமல் இருந்தார். ஆனால் மோசே அந்த ஜனங்களை நடத்தலையா? வனாந்தரத்தில் நடத்தலையா? அவங்களோட தேவைகளை போஷிக்கலையா? ஆண்டவர் அவங்க தேவைகளை போஷிச்சார். ஏன்னா மோசே கூட ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் முன்னாடி வச்சு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை முன்னாடி வச்சு நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஜெயம் உண்டாகும். எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவார். இந்த செய்தியும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலையும் கர்த்தர் பேசியிருக்கிறார். இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தேவனை முன்னாடி வச்சு நீங்கள் ஒவ்வொரு செயலும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கேட்ட செய்தியை போல் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க. நீர் அவர்களுக்கு முன்பாய் போய் கோணலானவைகளை செவையாக்குங்க. செங்கடல் போன்ற ஆண்டவரே பிரச்சனைகளை மாற்றுங்க. எரிகை போன்ற ஆண்டவரே அப்போ தடைகளை உடைத்தெறிவீராக ராஜா. அவங்க பாதையில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குங்க. அவங்க வாழ்க்கை செழித்தவங்க என் தேவனுக்கு கிருபை பாராட்டும். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும்.
ஏசி மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களஞ்சும் நல்ல பிதாவே ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.